நம்ம சர்வீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவேளையிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆண்டவரே, இந்த யூடியூப் வாயிலாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரிய தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிம்மதியையும் சமாதானத்தையும் தருகிற தேவன், இந்த காலவெளியிலே நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோடு தேவன் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலவெளியிலே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. ஐயா எங்கும் பற்றி எரியட்டுமே, ஐயா எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம்
கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். இமய முதல் குமரி வரை இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும். எங்கள் இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். ஐயா சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். ஐயா சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். ஓ கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்கும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்கும். ஆண்டவரே, 100 கோடி ஜனங்கள் உள்ள இந்த இந்தியாவை
7 லட்சம் கிராமங்கள் உள்ள இந்த இந்தியாவை ஆண்டவரே நீர் உமக்கென்று தெரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு எதிராய் செயல்படுவோர் பாதம் வர ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம். நாடாளும் தலைவர்களை ஆண்டவரே நாள்தோறும் பாதுகாத்து உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கு பயந்து இந்த தேசத்தை ஆட்சி செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்து போன கிறிஸ்தவர்கள் எல்லாம் உம்முடைய குரலை கேட்டு எழும்பட்டும், மறுவாழ்வு பெறட்டும். ஆண்டவரே மிஷனரி ஊழியங்கள் மென்மேலும் வளரட்டும். மிஷனரி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கி ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நித்தமும் பரிந்து பேசி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஜெபிக்கிற கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழிந்து கொண்டிருக்கிற நினிவே பட்டணத்திற்காக எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேசத்தை ஆளுகிற தலைவர்களும் பெரியோர்களும் சிறியோர்களும் ஆடு மாடுகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த காலவேளையிலே எங்கள் மத்தியிலே ஊற்றுவீராக. ஆத்தும ரட்சிப்பை இழந்தவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய மடியிலே வந்து அமர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் நற்செய்தியை கேட்டவர்கள் ஆண்டவர் எச்சரிப்பை பெற்று இயேசுவே சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர்களை, 3 வேளை ஜெபித்திடும் தாசர்களை எழுப்புவீராக. திறப்பின் வாசலிலே நிற்கும் ஆண்டவரை அநேகரை ஆண்டவரை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். யார் என்னுடைய காரியமாவை போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே அன்று சொன்ன பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவனை வெறுத்து தியாகமாய் சேவை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவா 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 தேவா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். துதிகள் மத்தியிலே வாசம் செய்யும் தேவனே, தூதர்கள் கடங்கள் போற்றும் தேவனே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் தேவனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவரே, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக இயங்குகிற இருதயத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இந்த காலவெளியிலே பேசும், எங்களோடு இடைபடும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ ஜீசஸ். அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, சியோனில் பெரியவரே, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிக்கிறவரே, உம்மை பாடுகிறோம் ஐயா. துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவரே, துதிக்கின்ற உள்ளத்தை தேடி வருகிறவரே, துதிகளை நாவினில் நிரம்பச் செய்கிறவரே, ஸ்தோத்திர பலியால் ஆமென் ஸ்தோத்திரம் மகிமைப்படுகிறவரே,
இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஒருமித்து கூடுகிறோம் ஐயா. 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோ, இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோ. அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோ. வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் அந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நாங்கள் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் இந்த காலவேளையிலே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களில் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய வருகையை குறித்து நான் உங்களுக்கு பேச இருக்கிறேன். இந்த வருகையின் நாட்களிலே நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், பிறரை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக யோவான் 14:2 சொல்லியிருக்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 2வது யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆமென் அழகாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். 3வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்று எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார்.
3வது வசனம் யோவான் 14:3 சொல்லுகிறது, ஆயத்தம் பண்ணின பின்பு என்று சொல்லி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக, தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். 2வது வசனம் ஆயத்தம் பண்ண போகிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, ஆயத்தம் பண்ணின பின்பு. பார்த்தீங்களா, நம்முடைய தேவனே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அவர் வருகைக்காக அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். எப்பொழுது இந்த பூமிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வரப்போகிறோம், எப்பொழுது இந்த ஸ்தலத்தை நாம் ஆயத்தம் பண்ணி முடித்து ஆமென் திரும்பவும் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது சேர்த்து கொள்ள வரப்போகிறோம் என்பதை அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து ஆமென் கொள்வது அவசியமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 6 நாளிலே ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. 6 நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், 2020 ஆண்டுகளாக ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தால், ஆமென் ஸ்தோத்திரம், அது எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு பல மார்க்கங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் இருக்கலாம், பல வழிகள் இருக்கலாம், பல மதங்கள் இருக்கலாம், பல ரிலிஜியன் இருக்கலாம். ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த வழியை ஆமென் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, அந்த யோவான் 14வது அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி என்கிற தேற்றரவாளனை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கிறிஸ்து வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்தை சிருஷ்டித்து பல ஆண்டுகளுக்கு பின்பாக, ஆமென் ஸ்தோத்திரம், நோவாவினுடைய நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்தது என்று சொல்லி ஆமென் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென், நோவாவினுடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 5 ஆமென் ஸ்தோத்திரம் 29 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நோவா என்கிற பெயருக்கு தேற்றுகிறவன் என்ற அர்த்தம். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான், அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நோவாவினுடைய நாட்களிலே மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். நோவாவினுடைய நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் பூமியிலே அக்கிரமம் பெருகிற்று என்று ஆமென் ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று சொல்லி தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தை படைத்த கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, அக்கிரமம் பூமியிலே பெருகின பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:7 சொல்லி இருக்கிறது, நான் அவர்களை உண்டாக்கினதற்காக எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறதுன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்மளை உருவாக்குனதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஆதியாகமம் 6:3 சொல்லி இருக்கிறது, என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை,
பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு செவி கொடாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நோவாவினுடைய நாட்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், நோவாவினுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் முதல் 9வது அதிகாரம் முடிய நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், நோவாவினுடைய வாழ்க்கையை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று பாவிகளினுடைய பகுதி, 2 பரிசுத்தவான்களினுடைய பகுதி. ஆமென், ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை அழிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு இயேசு வரவில்லை. பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்கள் மூலமாக பேசினது, தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசினது, வேத எழுத்துக்கள் மூலமாக பேசினது எல்லாமே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், மக்கள் பெருகிவிட்டார்கள். இன்றைக்கு பஞ்சம் பெருகிவிட்டது. ஆமென், ஸ்தோத்திரம், பாவம் பெருகிவிட்டது. இன்றைக்கு அறிவு பெருகிவிட்டது. இன்றைக்கு நோய்கள் பெருகிவிட்டது. இன்றைக்கு யுத்தங்கள் பெருகிவிட்டது. இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள். அக்கிரமம் பெருகிவிட்டது. பூமி அதிர்ச்சி பெருகிவிட்டது. ஒரு பக்கம் பார்க்கும்போது சுவிசேஷம் பெருகி கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அபிஷேகம் பெருகி கொண்டு வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பாவிகளினுடைய பகுதி ஒரு பக்கம், பரிசுத்தவான்களுடைய பகுதி ஒரு பக்கம். ஆமென், நீ யார் பக்கம் இருக்கிறாய்? நீ யார் பக்கம் இருக்கிறாய் என்பது முக்கியமாக இருக்கிறது. இல்ல பாஸ்டர், நான் நடுநிலையாகவே இருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்று நீ தேவனுடைய பக்கம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சாத்தானுடைய பக்கம் இருக்க வேண்டும். நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்று சொல்வாயானால், ஆமென், உன் வாழ்க்கையை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், நோவாவினுடைய நாட்களிலே, ஆமென், நோவாவை ஒரு தேற்றரவாளனை போல ஜனங்களுக்கு ஆண்டவர், ஆமென், அனுப்பி வைத்திருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம், நோவா தன்னுடைய காலங்களிலே அவன் உத்தமனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து அவன் முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கி, அந்த பேழைக்குள்ளே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு, ஆமென், பேழையினுடைய நீளம் 300 முழம் இருக்க வேண்டும். அதனுடைய அகலம் 50 முழம் இருக்க வேண்டும். அதனுடைய உயரம் 30 முழம் இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். என்றெல்லாம் ஆண்டவர் நோவாவுக்கு அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். நோவா அப்படியே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3:16 சொல்லியிருக்கிறது, நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்த இந்த வேத புஸ்தகம் நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி ஜீவிக்க வேண்டும், நீ எப்படி கர்த்தருக்காக வாழ வேண்டும், அவருக்கு நீ எப்படி சாட்சியாக வாழ வேண்டும், நீ அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அழகாக தெள்ளத் தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரமாணத்தின்படி, ஆமென், ஸ்தோத்திரம், நீ செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு துணை நிற்பார். ஆமென், ஸ்தோத்திரம். மோசே உண்டாக்கின ஆசரிப்பு கூடாரம், ஆமென், ஸ்தோத்திரம், அது ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி அது கட்டப்பட்டது. சாலமோன் உண்டாக்கின தேவாலயம், அது தகப்பனாகிய தாவீது சொன்னபடி அது கட்டப்பட்டது. தேவன் தந்த மாதிரியின்படி, ஆமென், ஸ்தோத்திரம், வாழ்க்கை அமைக்கப்பட்டது. ஆமென், அந்த மாதிரி அமைக்கப்பட்டது. மோசேயின் ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், சாலமோன் கட்டின தேவாலயமாக இருக்கட்டும், அது கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய மாதிரியின்படி, ஆமென், கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், தேவனுக்காக, கர்த்தருக்காக ஆயத்தப்படுகிற நாம், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய மாதிரியின்படி, தேவன் நமக்கு வேதத்தில் என்னென்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ
அந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 119:1 சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். வேத மாதிரியின்படி உன்னுடைய வாழ்க்கை நடக்க கர்த்தர் இந்த காலவேளையிலே உனக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது நாம் தேவனுடைய முதலாவது சொன்னேன், ஆமென், பேழையை நாம் கட்ட வேண்டும். பேழையை அதுவும் தேவன் நமக்கு தந்த மாதிரியின்படி நமக்கு கட்ட வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது பாயிண்ட், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், ஆதியாகமம் 7:9 சொல்லுகிறது, ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்கு உட்பட்டன என்று சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 7:9 ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. ஆமென். இரண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பேழைக்குள் உட்படு, பேழைக்குள் உட்படு. அதுவும் எப்படி? ஜோடு ஜோடாக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய குடும்பத்திலே ஒருத்தராவது அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்காமல் போய்விடக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். சில குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், மனைவி ரட்சிக்கப்படவில்லை. சில குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், கணவன் ரட்சிக்கப்படவில்லை. சில குடும்பங்களிலே பார்க்கிறோம் கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்தோ பரிதாபம். இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஜோடு ஜோடாக பரலோகத்திலே பேழைக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜோடு ஜோடாக நம்முடைய குடும்பத்திலே ஒருவராகிலும் பரலோகத்தை மிஸ் ஆக்கி கூடாது. ஆமென், மிஸ் ஆக்கி விடக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருத்தர் விட பேழைக்குள்ள போகாம விடக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் பேழையின் கதவை அடைத்தார். இன்றைக்கு பேழையின் கதவு இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக, இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக, இன்னும் ஒரு சில வருடங்களுக்குள்ளாக பேழையின் கதவு அடைக்கப்பட போகிறது. கிருபையை புறக்கணித்து வாழ்கிற சகோதரனே, ஆமென் ஸ்தோத்திரம், கிருபையை ஆண்டவர் உனக்கு அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபையை புறக்கணிக்காதே. ஸ்தோத்திரம். ஏசாயா 1:3 சொல்லி இருக்கிறது, மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும், என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்வில்லாமல் வாழுகிற சகோதரனே, என் ஆவி என்றென்னைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே உன்னோட பேச மாட்டார். கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னமே, ஆமென் ஸ்தோத்திரம், உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் இருந்து ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி அழுது உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேழைக்குள் உட்படு. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை இழந்து விடாதே. ஆமென். மூன்றாவது ஆமென், நாம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது, ஆமென், நோவா நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்தான். ஆமென் ஸ்தோத்திரம். நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த மனசாட்சி தான் உன்னுடைய நீதி. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம் நீதி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவருடைய வருகைக்கு நீ எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீதி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி வாழ்கிறவங்களை நீ பார்க்காத. ஆமென் ஸ்தோத்திரம். மற்ற விசுவாசிய பார்க்காத, மற்ற பிலீவர்ஸ பார்க்காத, உலகத்தான பார்க்காத, உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்காத, உன்னை பாரு. ஸ்தோத்திரம். உனக்கில்லை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லி இருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இருக்கிறார்.
நீ அநியாயம் செய்வதற்கு அழைக்கப்படவில்லை, நீ பரிசுத்தமாய் இருப்பதற்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுகிற நாம் இந்த உலகத்தில் நீதியை செய்ய உதவி செய்வாராக. நீ நீதி செய்யணுன்றதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் உனக்குள்ளே அவருடைய மனசாட்சி என்கிற நீதியை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஆமென் என்னுடைய பிரசங்கத்தை ஆமென் நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நோவாவோட வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 120 வருஷம் 120 வருஷம் அவன் நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். லாங் லைஃபாக நீ வாழ்க்கையில் நீதியை கடைபிடித்து வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 4:4 சொல்லியிருக்கிறபடி பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு பார்க்கும்போது அரசியலாகட்டும் ஆமென் உலக காரியங்களாக இருக்கட்டும், நிறையா இடங்களில் நீதியை பார்க்க முடியலை, நிறைய இடங்களில் நீதியை பார்க்க முடியல, நிறைய ஜனங்கள்கிட்ட நீதியை பார்க்க முடியல, அதிகாரிகள்கிட்ட நீதியை பார்க்க முடியல, அரசியல்வாதிகள்கிட்ட நீதியை பார்க்க முடியல, அரசாளும் தலைவர்களிடத்தில் நீதியை பார்க்க முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நீதி செய்யும்படி அழைக்கப்பட்டவன். ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமான்களை கர்த்தர் பாவிகளோடு வாரிக்கொள்ள மாட்டார். நீதிமான்களை கர்த்தர் பாவிகளோடு வாரிக்கொள்ள மாட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். நோவாவோடு சேர்ந்து அவனோடு சேர்ந்த 8 பேரை ஆண்டவர் பாவிகளோடு வாரிக்கொள்ளவில்லை. அவர் அழகா கைட் பண்ணி அழகா பேழையை உண்டு பண்ணி ஆமென் கர்த்தர் பாதுகாத்தார். உன்னை பாவிகளோடு சேர்த்து அவர் அழிக்க விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் உன்னிடத்தில் நீதியை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உன்னிடத்தில் இருந்து நீதியை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட நீதியை ஆமென் ஸ்தோத்திரம் உள்ள பிள்ளையாக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். கடைசியாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் இந்த காலவேளையில அவருடைய கிருபையை ஆமென் கர்த்தர் கொடுக்கிறார். கிருபையை பெற்றுக்கொள். நீ வாழுகிற நாட்கள் இது கிருபையின் நாட்கள். கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொள். ஆமென் ஸ்தோத்திரம். நோவாவினுடைய நாட்களிலே எத்தனையோ பேர் இருந்தார்கள், லட்சக்கணக்கான பேர் இருந்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அத்தனை மனிதர்களுக்குள்ளே நோவா ஒரு உத்தமனாயிருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் ஆமென் ஸ்தோத்திரம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இவன் நம்மை தேற்றுவான். ஆமென். ஆண்டவருடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்கணுமா? ஆண்டவர் கண்கள்ல தயவு கிடைக்கணுமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஆறுதலாய் நடந்து கொள். ஆமென். அவருக்கு நீ ஆறுதல் கொடுக்க முடியாது, அவர் தான் உனக்கு ஆறுதல் கொடுப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல பிள்ளையாய் நடந்து கொள். ஆமென். இவன் நம்மை தேற்றுவான். ஜனங்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்களையும் தேற்றுகிற ஒரு பிள்ளையாக நோவா நடந்து கொண்டான். ஆகவே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா ஆண்டவர் எப்பேற்பட்ட விபத்து வந்தாலும் உன்னை பாதுகாப்பார். எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் உன்னை பாதுகாப்பார். எப்பேற்பட்ட கொள்ளை நோய் வந்தாலும் உன்னை பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அன்னைக்கு 6 லட்சம் ஜனங்களை நடத்தி சென்ற மோசையை அவனுடைய தாய் நாணல் பெட்டியில் வச்சு மறைச்சான். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஒரு சின்ன பேழையை உண்டாக்கினா. அந்த சின்ன பேழையில்
மோசே மாத்திரம்தான் பிரவேசிக்க முடிஞ்சது. ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து பார்க்கிறோம் நோவா உண்டாக்கின பேழையில் ஸ்தோத்திரம் மிருக ஜீவன்களும் அந்த ஆட்கள் 8 பேர் தான் பிரவேசிக்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பேழை நமக்காக திறந்திருக்கிறது. தன்னுடைய ஆணை பாய்ந்த கரங்களே அவர் உனக்காக நீட்டி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் உன்னை ரட்சிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நோவாவை கொண்டு ஸ்தோத்திரம். நோவாவை கொண்டு ஆண்டவர் தேசத்தை பாதுகாத்தார். நோவாவை கொண்டு குடும்பத்தை பாதுகாத்தார். அதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தந்தார். இன்றைக்கு ஆண்டவருக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்மேல் அவருடைய ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, உன்மேல் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, உன்மேல் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. இந்த காலவெளியில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன் வாழ்க்கையில உத்தமமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். முதல் வட்டம், நீ உத்தமமாய் இருக்க வேண்டும். நோவா வாழ்ந்த காலங்களிலே நோவா அவன் உத்தமனாயிருந்தான். முதல் வட்டம் நீ. ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற 2வது வட்டம் உன்னுடைய குடும்பம். உனக்கு கொடுத்திருக்கிற 2வது வட்டம், முதல் வட்டம் நீ, இரண்டாவது வட்டம் உன் குடும்பம். உன் குடும்பத்தில் உள்ள ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக பேழைக்குள்ளே உட்பிரவேசிக்க வேண்டும். உனக்கு கொடுத்திருக்கிற 3வது வட்டம் சபை. சபைக்காக ஜெபம் பண்றியா? உன் சபை போதகருக்காக ஜெபம் பண்றியா? போதகருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்றியா? போதகருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றியா? எனக்கு கொடுத்திருக்கிற போதகருக்காக ஸ்தோத்திரம். நான் அனுதினமும் அவருக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஊழியம் செய்கிற போதகருக்காக ஜெபம் பண்றீங்க, சபைக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை விசுவாசிகள் குடும்பம் ஸ்தோத்திரம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இறந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நேற்று இருந்தவங்களை இன்னைக்கு பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். உன்னோடு கூட இருக்கிற சபை மக்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற 3வது வட்டம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற 4வது வட்டம் எது தெரியுமா? தேசம். நம்முடைய தேசத்திற்காக கதறி அழுது ஜெபிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருவாராக. தேசத்திற்காக கதறி அழுது ஜெபிக்கிற கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். என்னுடைய வழிகள் அனைத்தும் உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் அல்ல, என்னுடைய சாயலில் என்னுடைய சார்பில் நீர் செயலாற்றுவீராக. எல்லாமே செய்து முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்ட பகல் போல என் நீதியை விளங்கச் செய்வீராக. என் வாழ்க்கையில் இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கவலைகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்துவிட்டு, கர்த்தர் என்னை தள்ளாட விட மாட்டார், கர்த்தர் என்னை தாங்கி வழி நடத்துவார் என்று சொல்லி ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த காலவெளியிலே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியிலே உதவி செய்வாராக. ஆண்டவர் சொன்னார், நோவாவினுடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. நோவாவினுடைய நாட்களில் 2 பகுதி காணப்பட்டது. ஒன்று பாவிகளினுடைய பகுதி, இன்னொன்று பரிசுத்தவான்களினுடைய பகுதி. நீ எந்த பக்கம் இருக்க போகிறாய்? பாவிகளினுடைய பகுதிகளில் இருக்க போகிறாயா? பரிசுத்தவான்களினுடைய பகுதியில் இருக்க போகிறாயா? இல்லை நடுநிலை வகிக்க போகிறாயா? நடுநிலையெல்லாம் நீ வைக்க முடியாது. ஒன்று பிசாசு கூட்டத்தில் இருக்கணும், இல்லாட்டினா ஆண்டவர் பக்கம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அவித்து போடாதே. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை அவித்து போடாதே. கிருபை வாசல் அடைபடுவதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் மகிழ்ந்து களிகூற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அமேன் ஸ்தோத்திரம். எல்லாரும் அமேன் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அமேன் ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன் நீரே என்கிற பாடலை பாடும் பொழுது அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அமேன் தேவனே அமேன் ஸ்தோத்திரம் நாம் இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமேன் அர்ப்பணிக்க போகிறோம். எத்தனை பேர் அமேன் உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? அமேன் எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேழையை கட்டு. முதல் பாயிண்ட் பேழையை கட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பேழைக்குள் உட்படு. மூணாவது நீதியின்படி நடந்து கொள்ள. நாலாவது கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கட்டும். உனக்கு கொடுத்திருக்கிற முதல் வட்டம் நீ, உனக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது வட்டம் குடும்பம், உனக்கு கொடுத்திருக்கிற மூணாவது வட்டம் உன்னுடைய சபை, நாலாவது வட்டம் தேசம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ஆண்டவர் ஒன்றும் பரலோகத்தில் சும்மா இல்லைங்க, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை இன்னும் முடியவில்லை. பூமியிலே அவருடைய வேலை இன்னும் முடியவில்லை. உனக்குள்ளே அவருடைய வேலை இன்னும் முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய சகோதரனே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கால்வேளையிலே உன்னை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். உன்னை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். ஆயத்தப்படுவாயா? 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் மேகத்தில் ஏறி வருகிற அந்த மகிமையின் ராஜாவை தரிசிக்க இந்த காலவெளியிலே ஆயத்தப்படுவாயா? தூத சேனையோடு வரப்போகிற என் ராஜாவுக்காக நீ ஆயத்தப்படுவாயா? முட்செடியிலே தோன்றின ஆமென் ஸ்தோத்திரம் மகிமையின் மேகம், ஆமென் ஸ்தோத்திரம் இரட்சகனாய் மோசே அழைத்த அந்த மகிமை
ஆமென் ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசை அழைத்த அதே மகிமை, முட்செடியில் தோன்றின அந்த மகிமை உன்னையும் இந்த காலை வேளையில் அழைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். சீனாய் மலையிலே தங்கின மகிமை, ஆமென். அருமையான தாசனோடு முகமுகமாய் பேசின மகிமை, அக்கினி கரங்களாய் தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமை, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த காலவெளியில் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் மூடின மகிமை, கூடார வாசலிலே பேசின மகிமை, கிருபாசன மீதிலே கேருபீன்கள் மத்தியிலே மோசையோடு உறவாடின மகிமை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது. இரட்சகரின் இரத்தத்தினாலே கழுவின மகிமை, உன்னை பரிசுத்த ஆலயமாய் மாற்றின மகிமை, பரலோக தகப்பனாய், ஆமென், பரலோக தகப்பனும் பரிசுத்த குமாரனும், ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்த குமாரனாய் மாற்றின மகிமை உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ சமூகம் உன்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். உன் நுகங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உன் நுகங்களை முறிக்கிறார், உன் கட்டுகளை அறுக்கிறார். இந்த காலவேளையிலே உனது மனக்காயங்களை கர்த்தர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியினால் உன் இருதயத்தை பொங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னுடைய உடைந்து போன உள்ளத்திலே, ஆமென், கர்த்தருடைய அபிஷேகம் பாய்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, Hallelujah, 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 Hallelujah. அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியிலே கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களையும் சேர்த்துக் கொள்வீராக, எங்களையும் சேர்த்துக் கொள்வீராக. நீர் இருக்கிற இடம்தான் எங்களுக்கு நிம்மதி, நீர் இருக்கிற இடம்தான் எங்களுக்கு சமாதானம், நீர் இருக்கிற இடம்தான் எங்களுக்கு சந்தோஷம். இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடித்து ஒரு நாள் இந்த உலகத்திலே நாங்கள் கண்களை மூடும்போது பரலோகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை உமக்கென்று தெரிந்தெடுத்துக் கொள்வீராக, எங்கள் ஆவியை உமக்கென்று தெரிந்தெடுத்துக் கொள்வீராக, எங்கள் சரீரத்தை உமக்கென்று தெரிந்தெடுத்துக் கொள்வீராக. இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென். ஸ்தோத்திரம். Jesus bless you and Holy Spirit bless you. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே முன் செல்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் பெரிய கிரியைகளை
செய்வாராக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்வாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்மோடு கூட இருக்கிற குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய சொந்த பந்தங்களை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய நண்பர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். டியர் பிலீவர்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இப்போ நீங்கள் யூடியூப்பில் நம்ம சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஏஜி சபை கரியாப்பட்டி, பாண்டியன் நகர் முதல் தெரு, அரசு கால்நடை மருத்துவமனை பின்புறம், காரியாப்பட்டி. தொடர்புக்கு 9940972254.